உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் இன்று முதல் தினமும் இரவு 8 மணிக்கு. சென்னையில் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை ஒட்டி வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக கொண்டு சென்று பட்டினம்பாக்கம் கடற்பகுதியில் கரைக்க உள்ளனர். முன்னதாக திருவல்லிக்கேணியில் மேளம் அடிக்கக்கூடாது என வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சமயமணி வழங்கிட கேட்போம். சமயமணிவண்ணன், வணக்கம். திருவல்லிக்கேணியில் எதற்காக, என்ன காரணத்திற்காக வாக்குவாதம் நடைபெற்றது? மேலும் பட்டினம்பாக்கம் கடற்பகுதியில் எவ்வளவு சிலைகள் தற்பொழுது வரை கரைக்கப்பட்டிருக்கிறது? அங்கு செய்யப்பட்டிருக்கும் சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? கூடுதல் விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் கடந்த 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியானது கோலாகலமாக கொண்டாடப்பட்ட சூழலில் ஒரு வார காலத்திற்கு பின்னர் விநாயகர் சதுர்த்தி என்று வைக்கப்பட்ட அனைத்து விநாயகர் சிலைகளும் இன்று சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் கரைக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் 4 கடற்கரைகளில் கிட்டத்தட்ட ஒரு 17 வழித்தடங்களில் 1500 விநாயகர் சிலைகள் கரைப்பதற்காக இன்று எடுத்து செல்லப்பட்டுள்ளன. இதற்காக 4 கடற்கரைகளை பொறுத்த வரைக்கும் சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் கடற்கரை, நீலாங்கரை கடற்கரை மற்றும் திருவெற்றியூர் மற்றும் காசிமேடு என 4 கடற்கரைகளில் கிட்டத்தட்ட ஒரு 17 வழித்தடங்களில் இந்த விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டு வருகின்றன. இன்று காலை முதலே விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டு வரும் சூழலில் இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த திருவல்லிக்கேணி பகுதியில், திருவல்லிக்கேணி சுற்றுவட்டார பகுதியில் வைக்கப்பட்டுள்ள சுமார் 150க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் இந்த திருவல்லிக்கேணி கைரோடு வழியாக கொண்டு செல்லப்பட்டு பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் கடற்கரைக்கு கரைப்பதற்காக எடுத்து செல்லப்படுகின்றன. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் சற்று பதற்றம் மிகுந்த பகுதி என்பதன் காரணமாக இந்த பகுதியில் வழக்கத்தை விட கூடுதலான அளவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக சற்று ஒரு 500க்கும் மேற்பட்ட போலீசார், துணை ஆணையர் மற்றும் இணை ஆணையர் அளவிலான அதிகாரிகளும் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு அனைத்து நடவடிக்கைகளும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு இந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. 500க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியிலேயே தற்போது இருந்து வருகின்றனர். இந்த திருவல்லிக்கேணி பகுதியை பொறுத்த வரைக்கும் திருவல்லிக்கேணி சுற்றுவட்டார பகுதியில் வைக்கப்பட்டிருந்த அனைத்து விநாயகர் சிலைகளும், அதாவது கடந்த ஒரு வார காலமாக வைத்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட அனைத்து விநாயகர் சிலைகளும் திருவல்லிக்கேணி ஹைரோடு வழியாக எடுத்து செல்லப்பட்டு இங்கு உள்ள பாரதி சாலை வழியாக அதாவது சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலைக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கிருந்து பட்டினப்பாக்கம் கடற்கரைக்கு கரைக்க எடுத்து செல்லப்படுகின்றன. அதற்காக இன்று காலை முதலே இந்த பகுதியில் அனைத்து விதமான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் போலீசார் மேற்கொண்ட சூழலில் தற்போது இந்த பகுதியில் அனைத்து போலீசாரும் தொடர்ந்து ஊர்வலத்தை கட்டுப்படுத்தும் பணிகளையும், ஊர்வலத்தை எடுத்து செல்லும் விநாயகர் சிலைகளை எடுத்து செல்லும் வாகனங்களை ஒழுங்குபடுத்தும் பணிகளையும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில், அதாவது திருவல்லிக்கேணி ஹைரோடு பகுதியிலிருந்து இங்கு வரக்கூடிய அந்த பாரதி சாலை பகுதியில் ஒரு மசூதியானது இருக்கிற, ஒரு பள்ளிவாசலானது இருக்கிறது. அந்த பள்ளிவாசலுக்கு முன்பாக, அதாவது பள்ளிவாசலுக்கு அருகே அந்த சாலையில் மட்டும் மேலதளம் முழங்க வேண்டாம் என இஸ்லாமியர்கள் கோரிக்கை வைத்த சூழலில் அந்த பகுதியில் மட்டும் குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் மேலதளங்கள் முழங்குவதாக குற்றச்சாட்டு தெரிவித்த நிலையில் இஸ்லாமியர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்திருந்தனர். இதன் காரணமாக இப்பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள், இந்த பகுதியில் ஒரு சுமார் 10-20 இஸ்லாமியர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த பகுதியில் மேலதளங்கள் முழங்காது என உத்தரவாதம் அளித்த சூழலில் தொடர்ந்து அந்த பகுதியில் மட்டும் மேலதளங்கள் முழங்காமல் விநாயகர் சிலைகளானது எடுத்து செல்லப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட இன்று மட்டும் ஒரு 1000க்கும் மேற்பட்ட சிலைகள் கரைக்க திட்டமிடப்பட்டிருந்த சூழலில் தற்போது வரைக்கும் ஒரு 800க்கும் மேற்பட்ட சிலைகள் இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரைக்கு கரைக்க எடுத்து செல்லப்பட்டுள்ளன. அதை தொடர்ந்து இங்கு திருவல்லிக்கேணியில் வைக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட சிலைகளும் ஒவ்வொன்றின் பின் ஒன்றாக வரிசையாக எடுத்து செல்லப்பட்டு மேலதளங்கள் முழங்க எடுத்து செல்லப்பட்டு தற்போது திருவல்லிக்கேணி ஹைரோடிலிருந்து இங்கு பாரதி சாலை வழியாக சென்னை காமராஜர் சாலைக்கு எடுத்து செல்லப்பட்டு காமராஜர் சாலையிலிருந்து பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் கடற்கரைக்கு எடுத்து செல்லப்பட்டு கரைக்கும் பணிகள் இங்குள்ள பக்தர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட அனைத்து அளவில், அனைத்து வண்ணங்களிலும் ஏராளமான பொதுமக்களுடன், பக்தர்களுடன் இந்த ஊர்வலமானது நடைபெற்ற சூழலில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதற்கு ஏற்ற வகையில் இந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார், இணை ஆணையர் மற்றும் துணை ஆணையர் அளவிலான அதிகாரிகளும் இந்த பகுதியில் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கள விவரங்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் இன்று முதல் தினமும் இரவு 8 மணிக்கு.